சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரிஸ் வந்து நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கேம் நம்பர் 13 வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் நம்ம நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் கோயம்புத்தூரில் ஐசிசி டோர்னமெண்ட்டு, அந்த டோர்னமெண்ட்டில் 5th ரவுண்ட் நான் விளையாடின கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் அந்த டோர்னமெண்ட்டோட செகண்ட் எடிஷன் கூட இந்த வருஷம் திரும்ப போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராபப்ளி அந்த டோர்னமெண்ட் என்னால் ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே எனிவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து நான் வந்து ஒயிட்டு, மாதவ் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பிளேயர், 1596 ரேட்டட் பிளேயர். நான் வந்து கேம் ஆஸ் யூஷுவல் E4 ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஆப்போனன்ட் வந்து சிசிலியன் வந்து விளையாடினார். ஸோ நைட் C3, அதுக்கப்புறம் நைட் C6. ஸோ பிஷப் டு B5, ஒரு க்ளோஸ்டு சிசிலியன் வந்து நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். என்னென்னா இது வந்து கிளாசிக்கல் வேரியேஷன்றதுனால இது வந்து ட்ரெடிஷ்னல் லைன் ரொம்ப ரொம்ப காமனான லைன் இது தான். ஸோ வந்து பிஷப் B5, அதுக்கப்புறம் E6 போடுறாரு. நான் என்ன பண்ணேன், உடனே வந்து கேப்சர் பண்ணிடுறேன் நைட்டு. அதுதான் வந்து கரெக்டான மூவும் கூட. டேட்டா பேஸில் அதுதான் வந்து அதிகமாக ஆடிருக்காங்க. ஸோ டிடெக் C6. ஸோ டிடெக் C6க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதில் ப்ராப்ளம் தான் ஆக்சுவலாக பார்க்கும்போது லாங் டேர்மில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டி ஃபைல் வந்து அவங்களுக்கு செமி ஓப்பன் ஃபைலாக ஓப்பன் ஆகிருக்கு. ரெண்டாவது, இந்த பான் வந்து டபுளாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அவங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மெஜாரிட்டி வந்து எவ்வளோ டபுளாக இருந்தாலும் மெஜாரிட்டியாக இருக்கும்போது அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். ஸோ D3க்கு அப்புறம் நைட் F6. இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் D3க்கு போல் E5 ஆடிடு, நைட் இங்கே வர விடாத, இப்போவே வர விடாதன்ற மாதிரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. பட் நான் D3 போட்டேன், நைட் F6, அதுக்கப்புறம் நைட் GE2. அண்ட் இங்கேவே கூட நம்ம E5 விளையாடுறதுனாலும் விளையாடலாம். நைட் D5, நைட் D4, இதே தான் நான் வந்து 2 மூவ்க்கு அப்புறம் விளையாடுவேன். ஸோ நைட் GE2, பிஷப் E7, காசல்ஸ், அதுக்கப்புறம் B5, 2 மூவில் ஃபியூ மூவ்ஸ்க்கு அப்புறம். ஸோ B5க்கு அப்புறம் ஐடியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த நைட்டை ட்ரைவ் பண்ண பார்க்குறாங்க. ட்ரைவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நைட்டு திரும்ப வந்து அன்டெவலப் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஆர்கியூமெண்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது லெட்ஸே நைட் G3 விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த மாதிரி விளையாடினாங்க அப்படின்னா நான் நைட் A4 போகலாம். ஸோ இன்ஃபேக்ட் இதுதான் எனக்குமே தேவை. ஸோ டு டார்கெட் திஸ் வீக் பான். எக்ஸாம்பிளுக்கு அவங்க சும்மா கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா தென் பிஷப் E3. அப்போ வந்து இந்த இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நைட் டு D7 அண்ட் தென் வி கேன் ப்ளே F4. ஸோ இப்படி நம்ம வந்து கேமை வந்து அழகாக வந்து குயின் சைடில் ஆடிட்டு கிங் சைடில் வந்து கொண்டு போகலாம். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா E5 இமீடியட்டாக ஆடிட்டேன். ஸோ நைட் D5, நைட் E4, நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் A5. என்னென்னா A5 வந்து நல்ல மூவ் தான் பிளாக்குக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டெவலப்பிங் பண்ணாமே அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பான் மூவ் பண்ணுறதுங்களாம் கவனிக்க முடியும். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் நைட் F4 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் நான் அதை தான் விளையாடல. ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது இந்த மூவ் C4. பெருசாக நான் எதுவும் கேல்குலேட் பண்ணல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவங்க வெட்டினாங்கன்னா அவங்களுக்கு டபுள் தானே ஆக போகுதுன்னு நான் நினச்சேன். பட் இந்த மூவ் வந்து நைட் B4 உள்ளே வந்தால் டபுள் அட்டாக் வரும்ன்றதை சுத்தமாக கேல்குலேட் பண்ணவே இல்லை, டு பி ஃப்ரேங்க். ஸோ அதே போல் அவர் வந்து ஆடியிருப்பார். பட் நைட் F4ல் ஐடியா என்ன அப்படின்னா, நைட்டை சேலஞ்ச் பண்ணுறோம். நம்ம வெட்ட போகிறது கிடையாது. அவங்க வெட்டினா நம்ம பீஸ் வந்து டெவலப் ஆகும். சென்ட்ரலைஸ்டு நைட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ கேசல்ஸ் அண்ட் தென் இப்போ C4. ஸோ இப்போ C4 ஆடினா என்ன ப்ராப்ளம்னா, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நைட் B4 வந்தாலும் D3 வந்து 2 டைம்ஸ் கவர் ஆகிருக்கு. அப்போ A3 இமீடியட்டாக ஆட முடியும் நம்மளால். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நான் மிஸ் பண்ண ஐடியா. ஸோ C4 ஆடினவுடனே அவர் நைட் B4 ஆடிட்டார். அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் சொல்லி பிஷப் E3 போட்டேன். இந்த இடத்துல நைட் 2 to G3 இல்லை திரும்பவும் நைட் F4 இங்கேயுமே விளையாட முடியும் என்னால். பட் நான் வந்து உண்மையை சொன்னால், அதை ஃப்ராங்காக சொல்லணும்னா, ப்ராப்பராக இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணலாம். ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயே போய் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருந்தது எனக்கு. ஸோ பிஷப் E3 ஆடுறோம் பாருங்கள் தேவையில்லாமல். ஸோ நைட் எக்ஸ் D3. இப்போது நைட் எக்ஸ் D3க்கு அப்புறம் இந்த பான் மட்டும் போகல, B2மே அட்டாக்ல இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், C-Takes B5 முதல்ல வெட்டுவோம். அவங்க வந்து வெட்டினாங்கனாக்கா நம்ம வந்து குயினை டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து ரூக்கை உள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஏதாவது கேம்பிட்டிங் ஐடியா யோசிச்சிருப்பேன். பட் இந்த பொசிஷனில் நைட் டு D6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்னு சொல்லி கம்ப்யூட்டர் நினைக்குது. பட் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். C-Takes B5க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்களா 3 பான் இருக்குது. இந்த 3 அதாவது ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மெஜாரிட்டியை புஷ் பண்ணாலே ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா E5 பானுமே ஹேங்கிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ 2 பான் அட்டாக்ல இருக்குது. ஸோ என்ன செய்யன்னு தெரியாமல் குயின் B3 விளையாடினேன். இதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிஷப் A6 போட்டார். இந்த மூவ் பார்த்தீங்கன்னா பேட் மூவ்னு காமிக்கும். அதனால தான் நைட் D6 செக் வருது சில இடங்களில். ஸோ நான் குயின் B3 போட்டேன். குயின் B3யோட ஐடியா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ரூக்கை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா இங்கே ப்ராப்ளம், அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு C4 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை.
சரிங்க. இந்த பொசிஷன்ல நம்ம ஏன் வந்து ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம C5 வந்து வெட்ட முடியாது. ஸோ 2 டிஃபெண்டர் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், நைட் D6 செக் குடுத்தேன். என்ன ஐடியாக்காக குடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D3. ஸோ ஒரு இன் பிட்வீன் மாரி பண்ணிட்டு, அவரு இங்க வெட்டும்போது நம்ம டபுள் அட்டாக் பண்ணி தப்பிச்சிரலாம். அதாவது டபுள் அட்டாக் பண்ணிடலாம். எப்படினாலும் C5 நமக்கு வந்து கிடைக்கும்னு நான் விளையாடினேன். பட் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, குயின் டூ D5. ஸோ இங்க அந்த பிஷப்ப மூவ் எக்ஸாம்பிள் பிஷப் டூ B2 விளையாடுனாங்க அப்படின்னா, தென் குயின் C6 செக் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவு. ஏன்னா கிங் F8 அண்ட் தென் இந்த செக் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் தான். பட் ஆனா ஸ்கீவர்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்டர் வந்து ரூக்க வந்து நம்ம டெவலப் பண்றது நல்லது. பட் கேம்ல என்ன நடந்தது அப்படின்னா, குயின் D5. ஸோ அழகா வந்து குயின டெவலப் பண்ணி ஏன்னா அவர் வந்து பான் அப்ல இருக்கிறாரு. 2 பான் அப்ல இருக்கிறாரு அதுவும். ஸோ இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது? கேமே முடிக்கக்கூடிய ஒரு மூவ். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேற வழி இருக்க மாரி எனக்கு தெரியல. ஏன்னா குயின் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து குயின வந்து ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றதா இருந்தா, குயின் G4 போடணும். ஸோ குயின் G4க்கு அப்புறம் பிஷப் டேக்ஸ் B2 வரும். இதுக்கப்புறம் இந்த பொசிஷன் சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப மிராக்கிள் தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், குயின் டேக்ஸ் D5 வந்து விளையாடிட்டேன். ஸோ டேக்ஸ் D5க்கு அப்புறம் ஃபைனலா அந்த பான் ஒரு பான் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ஏன் கான்ஃபிடன்ஸ் வந்தது அப்படின்னா, இப்ப அவங்க கேஸ்லிங் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, பிஷப் அட்டாக் பண்ணாங்க. ஸோ பிஷப் டேக்ஸ் B2 விளையாடியிருந்தாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன், ரூக் A B1 ஆடப் போறேன். அப்ப திரும்ப வந்து பிஷப் வந்து மூவ் பண்ற மாரி இருக்கும். பின்ன அதுக்கப்புறம் நான் இந்த பான டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆனாலும் இவங்க வெட்டுறதுன்னா தாராளமா வெட்டியிருந்திருக்கலாம். பட் அவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, ரூக் C8 போட்டு இந்த பிஷப்ப சேலஞ்ச் பண்ணாரு. நான் என்ன பண்ணேன், பிஷப்ப சென்ட்ரலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து அவர் வெட்டுவார்ன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ வெட்டிட்டாரு. ஸோ வெட்டுன்ற மாரி நைட் டேக்ஸ் D4 நான் விளையாடினேன். அதுக்கப்புறம் கேசல்ஸ். ஸோ இங்க இப்போ இந்த இடத்துல எல்லா இதுவுமே முடிஞ்சு போச்சுங்க. அதாவது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு பொசிஷன் சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ அவங்க கேசல் பண்ணியே ஆகணும். கேசல் பண்ணாமவும் விளையாடலாம். கிங் E7ஓ, D7ஓ போட்டு உடனே கேம்குள்ள கொண்டு வரலாம். பட் வந்து அவர் கேசல் பண்ணிட்டாரு. இந்த மூவ் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ரூக் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. இப்போ ஏன் இந்த இந்த பொசிஷனை நான் சொன்னேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பான் தான் நமக்கு பிரச்சனை. ஆனா அந்த பானுக்குமே நான் அழகா ஒரு பிளாக்கேடர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 2 ரூக்கையும் டபுள் பண்ணிட்டு, இந்த நைட்ட ரீரூட் பண்ணி 3 அட்டாக்கர கொண்டு வந்து அந்த பான வின் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் கேம வந்து ட்ரா பண்ண ட்ரை பண்ணும். இல்ல வின் பண்ண ட்ரை பண்ணும். இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ கேசல்ஸ் பண்றாரு. இந்த இடத்துல ரூக் C4 வந்து விளையாடலாமா? ரூக் C4 விளையாடினா நைட் F5 இருக்கு. டபுள் அட்டாக். ஸோ அவ்வளோ ஆக்டிவான மூவ் இங்க ஆட முடியாது. நைட் F5 அப்போ நீங்க வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா, தென் இங்க ஃபோர்க் இருக்கு. இந்த பான் திரும்ப எனக்கு ஈஸியாவே கிடைக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம. ஈவன் நான் வந்து இனிமே வின்னு கூட ஆட ட்ரை பண்ணலாம். பட் அவரோட பீஸ் ஆக்டிவா தான் இருக்கு. பட் நான் அவர் கேன்சல் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், ரூக் FD1 போட்டேன். அவர் ரூக் C7 போட்டு உள்ள வரதுக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் ரூக் D2 போட்டேன். அவர் வந்து எஸ்கேப் ஸ்கோர் கிரியேட் பண்ண நான் என்ன பண்ணேன், டபுள் பண்ணிட்டேன். இப்போ இந்த பானுக்கு வந்து டபுள் அட்டாக் இருக்கு. ஸோ ரூக் FC D8 போட்டாரு. சாரி ரூக் FC8 போட்டாரு. நான் என்ன பண்ணேன், F4 போட்டேன். இந்த பொசிஷன்ல சிம்பிளா F3 ஆடிட்டு கிங்க இன்வால்வ் பண்ணலாம். ரொம்ப ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்குது கம்ப்யூட்டரு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா முறையும் கம்ப்யூட்டர் மாரி விளையாட முடியாது. ஸோ F4 பான் டூ B4 போட்டாரு. நான் என்ன பண்ணேன், கிங் F2 போட்டேன். என்னன்னா அந்த பிஷப் இங்க வர்றது பெரிய இஷ்யூ கிடையாது. சிம்பிளா B3 போட்டு அந்த பிஷப் நட்ச் பண்ணலாம். ஸோ A4. ஸோ A4க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இந்த வழியா நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து இந்த நைட்ட மூவ் பண்ணேன் அப்படின்னாலே அவர் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுவாரு உள்ள. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நான் இங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இங்க ரூக்க உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பின் பண்ணிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ற மாரி நிலைமை வரலாம். ஸோ ட்ரேடு அதுக்கப்புறம் இந்த மூவ் விளையாடலாம். இதுவுமே டிராயிங் சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் நான் வந்து இந்த பான வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூக்க வந்து E5க்கு கொண்டு போலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்றேன். ஸோ ரூக் B8 போனதுக்கப்புறம் ரூக் E5. ரூக் E5க்கு அப்புறம் ரூக் C5 அதுக்கப்புறம் ரூக் E7. இங்கேயே கூட நைட்டை மூவ் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் நான் பண்ணாம 7த் ரேங்க் கொண்டு போறேன். ஏதாவது நமக்கு கவுண்டர் அட்டாக் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நான் F4 கூட ஆட ட்ரை பண்ணலாம். F4, F6 சாரி F5, F6ன்னு சொல்லி ஆடிட்டு, சம்டைம்ஸ் பேக் ரேங்க் ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ B3க்கு அப்புறம் A takes B3 பொசிஷன் நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னன்னா, ஃபியூச்சரில் ரூக் C2 நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஈவன் அதாவது 2 டிஃபெண்டர் வந்து எனக்கு C2ல தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டிஃபெண்டர் பத்தாது. ஏன்னா, இந்த பான் வந்து செகண்ட் மூவ்ல வந்து குயின் ஆயிடும். அதனால கேப்சர் பண்றது தான் ரொம்ப பெஸ்ட் மூவ். இப்பவுமே என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதே போல பிரச்சனை தான். பட் நான் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பிரச்சனை வராது. அதனால பீஸ ட்ரேட் பண்ணணும். ஸோ பிஷப் C4 போட்டாரு. நான் என்ன பண்ணேன், நைட் F3 போட்டேன். அண்ட் நைட் F3க்கு அப்புறம் அவங்க F6 அண்ட் அதுக்கப்புறம் நைட்ட திரும்பவும் சென்ட்ரலைஸ் பண்ணேன். ஸோ ரூக் C8 போனாங்க. அதுக்கப்புறம் நான் F5 போட்டு
ஸ்ட்ரக்சரை உடைக்க பார்த்தேன். ஏன்னா அவங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ட்ரேட் பண்ணா எனக்கு தான் வந்து பெனிஃபிட் ஆப்வியஸ்லி. அது மட்டும் இல்லாம இந்த பொசிஷன்ல என்னால ரூக்க கூட ஈஸியா வந்து கேம்குள்ள கொண்டு போக முடியும். அதனால அவங்க வெட்டல. ஸோ அதுபோல ரூக்க சேலஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அந்த ரூக் அங்க இருக்கக்கூடிய பெரிய த்ரெட்ன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ரூக் பி7 அதுக்கப்புறம் ரூக் சி பி8 அண்ட் ரூக் டெக்ஸ் பி8 செக். இங்க நீங்க ஏன் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பதில் இல்ல ஆக்சுவலா. ஸோ ட்ரேட் பண்ணாம ஆடியிருக்கலாம். மேபி அவர் ரிப்பீட் பண்ணியிருக்க வாய்ப்பு நெறையவே இருக்கு. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பான் இருக்கு. தேவையில்லாம வந்து செகண்ட் ரேங்க்ல வந்து பிரஷர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு பேர் ஆஃப் ரூக்க ட்ரேட் பண்ணது நல்லதுன்னு நெனச்சு நான் பண்ணேன். ஸோ எஃப்டெக்ஸ் ஜி6, ஹெச் இன்டு ஜி6 அதுக்கப்புறம் ரூக் டி1. ஸோ ரூக் டி1 எதுக்காக அப்படின்னா, நான் இங்க பேசிவா உட்காந்துட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்குள்ள வரணும். அதர்வைஸ் அவரு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஸோ அதே மாரி வந்தாரு. நைட்ட உள்ள கொண்டு போனேன். அதுக்கப்புறம் கிங்க இம்ப்ரூவ் பண்ணாரு. ஏன்னா, இங்க ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹெச் பான் அட்வான்ஸ் பண்ணேன். என்னன்னா எனக்கு ஜி4, ஹெச்5, ஹெச்6ன்னு சொல்லி என்னால இந்த பக்கம் பாஸர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிங் இ6 போட்டாரு. அதுக்கப்புறம் பான் டு ஜி4, ரூக் ஏ2 அதுக்கப்புறம் ரூக்க வந்து திரும்பவும் டி2லயே வச்சேன். ரூக் ஏ1 போட்டாங்க. பின் அதுக்கப்புறம் கிங் ஜி2. ஸோ கிங் ஜி2க்கு கம்ப்யூட்டருக்கு இந்த மூவ் வந்து ரொம்ப லூசிங் மூவா நினைக்குது. பட் 1 பாயிண்ட் அட்வான்டேஜ் தான். கிங் டி6 மாரி காமிக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, ரூக் ஈ1 போட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பானை புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னா, நம்ம ஏதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணல அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா பானை கண்டிப்பா அவரால யூஸ் பண்ணி ப்ராப்பரா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவுண்டர் அட்டாக் பண்ணேன். ஸோ நைட் டி4, ரூக் இ5 போட்டு ரூக் பான் அட்டாக் பண்ணாரு. இப்போ இந்த பானுக்கு எப்படிங்க சப்போர்ட் குடுக்க போறீங்க அப்படின்னா, இங்க சின்ன டாக்டிக்கல் ஐடியா இருக்கு. இதான் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ரூக் ஹெச்5 அண்ட் தென் ஐ பிளேட் கிங் ஜி3. கிங் ஜி3யோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரால இங்க வெட்ட முடியாது. இதான் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த அந்த பாம்பிங் மூவ். ஸோ நைட் எஃப்5 செக் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய பிளண்டர் யாரும் பண்ண மாட்டாங்க 16, 17 லெவல்ல. ஸோ கிங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணாரு. நான் என்ன பண்ணேன், ரூக்க சேலஞ்ச் பண்ணேன். நான் நினச்சேன் இந்த பொசிஷன்ல ஐ கம்ப்ளீட்லி மிஸ்கால்குலேட்டட் சம்திங். என்னன்னா, இங்க வந்து நான் வந்து நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அதே போல இந்த கால்குலேஷன் எப்படியோ இங்க ஃபோர்க் இருந்ததோ, அதே போல தான் இதுவுமே. அவர் அந்த அளவுக்கு மோசமா ஆட மாட்டாரு. ஏன்னா நான் இங்க ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா ட்ரேட் பண்ணலனா நான் குயின் ப்ரமோட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த பொசிஷன்ல நைட்ட வெட்டினாங்க அப்படின்னா, தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நைட்ட வெட்ட முடியாது. ஸோ இம்யூன் டு கேப்சர் அண்ட் ஃபைனலி ஐ டுக் த பான். ஸோ நைட் டேக்ஸ் பி3 அண்ட் அதுக்கப்புறம் பிஷப் ஹெச்7 போட்டாரு. அப்போ நான் கிங்க இம்ப்ரூவ் பண்ணி உள்ள கொண்டு வந்தேன். டி4 டி4க்கு பதிலு கிங் இ4 விளையாடலாமா? அப்படின்னு பார்த்தோம்னா, இதில ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. செக்கு குடுத்துட்டு இந்த பான மேல புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்ம பீஸ கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம குயின ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு டிரா பண்ண வாய்ப்பு இருக்கு. இது வந்து கம்ப்யூட்டர் வின் பண்ண முடியும்னு நினைக்குது. நான் ஒரு 10 மூவ் டீப்பரா உள்ள போய் பார்த்தேன். எதுவும் வின் பண்ற மாரி தெரியல. அதுக்கப்புறம் 1 பாயிண்ட்லயே நிக்குது. கம்ப்யூட்டருக்கு வந்து கிளியரான பிளான் தெரியல. ஸோ டி4, கிங் எஃப்3, கிங் டி5 அதுக்கப்புறம் நைட் டு டி2. நைட் டு டி2 வந்து ஜஸ்ட் கிங்கோட இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்கொயர நான் வந்து பாதுகாப்பு குடுக்குறேன். பிஷப் ஜி6 போட்ட உடனே நான் கிங் எஃப்4 போட்டேன். அதுக்கப்புறம் அவரு மேல போனாரு. ஐ திங்க் சம்வேர் அரவுண்ட் ஹியர் வந்து ட்ரா கேட்டார்ன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ அம் நாட் ஷூர். ட்ரா கேட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ட்ரா அக்ரி பண்ணிட்டோம். அதேமாரி ரிப்பீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் சில இடத்துல. பட் கேம் ஃபர்தரா வந்து போச்சு அப்படின்னா இந்த மாரி போயிருந்திருக்கலாம். ஸோ பி5, கிங் சி5, பி6, கிங் டேக்ஸ் பி6, நைட் இ4. நைட் இ4ஓட ஐடியா ஜஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா தென் யூ ஆர் கான். ஸோ தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். அதனால டி3 கவுண்டர் அட்டாக். ஸோ நைட் டேக்ஸ் எஃப்6 செக்கு. கரெக்டான டைமில் நம்ம அந்த பான் ப்ரொமோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த பானை ப்ரொமோட் பண்ணி அந்த பிஷப்பை சேக் பண்ண வைக்கணும். ஸோ எப்படினாலும் ட்ரா தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ட்ரா கேட்டாரா இல்லை நான் கேட்டேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை உண்மையாக. பட் ஆனால் கேம் வந்து ட்ரா வந்து அக்ரிமெண்ட்டில் தான் வந்து முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி கேம் ஃபர்தராக வந்து ப்ரோக்ரஸ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ட்ரா ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ரிசல்ட் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஓப்பனிங்கில் பயங்கரமாக சொதப்பிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மிடில் கேமில் ஓரளவுக்கு ஒரு நல்ல பிளான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஐசோலேட்டட் பானை வந்து நம்ம எப்படி டார்கெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரூக்கை டபுள் பண்ணி நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு பெரிய பிளாக்கேடர். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன லெசன் நான் சொல்லுவேன் அப்படின்னா, நைட் எப்படி பிளாக்கேட் கிரியேட் பண்ணி எப்படி நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு கேமை வந்து நீங்கள் சிம்பிளான ஒரு கேம் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த கேமை சொல்வேன். ஏன்னா அந்த நைட் தான் என்னுடைய கேமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்வேன். கடைசியில் அந்த நைட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா பி3ல இருக்கக்கூடிய பான் எக்ஸ்ட்ரா பானையும் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த நைட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்5 ஸ்கொயரில் 4க்கு ரிட்டர்ன் பண்ண முடியுது. இப்படி அந்த நைட் நான் டி4ல சென்ட்ரலைஸ் பண்ணது அவ்வளோ விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தது. எப்போது மூவ் நம்பர் ஒரு 20 ஆர் 25 அந்த மாதிரி டைமில் நான் நைட்டை டி4ல சென்ட்ரலைஸ் பண்ணியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆர் பிளாக்கேட் கிரியேட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க.
அந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரத்துக்கு கொண்டு வந்து கடைசியா இங்க 4த் அட்டெண்ட் பண்ணி, கடைசியா இங்க பான வின் பண்ணி, கேம எனக்கு சேவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நைட் பிளாக்கெட் பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, உடனே நான் இந்த கேம காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸலன்ட்டான கேமா இருந்தது எனக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன். அண்ட் அதேபோல நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளையிலிருந்து நம்ம கிராண்ட் ஸ்விஸோட அப்டேட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிரக் விளையாடுறாரு, அர்ஜுன் எகேசி விளையாடுறாரு, குகேஷ் எல்லாருமே விளையாடுறாங்க. ஸோ யாரோட கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அந்த கேமை நம்ம வந்து கவர் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் ஸ்டாண்டிங்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ see you soon.